Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோரமங்கலா ஜோதி நிவாஸ் காலேஜோட ஆப்போசிட்ல இருக்குது ராயல் ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அருமையா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் டேபிளுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி உள்ள வரும்போதே ஆம்பியன்ஸும் அசத்தலா இருந்தது. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க மெனுஸும் வந்து பேரும் வந்து அசத்தலா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். இன்னொரு தடவை சொல்றேன், கோரமங்கலா ஜோதி நிவாஸ் காலேஜ் ஆப்போசிட்ல ராயல் ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மசாலா சிக்கன் கபாபு, நல்ல சீஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சு சிக்கன் சொல்லிட்டு, இது வந்து சீஸ் சிக்கன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஞ்சு சிக்கன் சொல்லிட்டு எல்லாமே போன்லெஸ் தான், நல்ல கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. சீஸ் எல்லாம் நிறைய போட்டு கேபேஜ் எல்லாம் மேலே வந்து திருவி போட்டிருக்காங்க. ரெட் சில்லியும் போட்டிருக்காங்க. ஸோ இது கூட வந்துட்டு கிரீன் சட்னி கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட சேர்த்து சாப்பிடலாம். நல்ல காரஞ்சரமா அசத்தலா இருக்கு. அந்த கிரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமா தாறுமாறா இருக்கு. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கு. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கு. நல்ல கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸும் இருக்கு. காரஞ்சரமா வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த கிரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸோட டேஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் வந்து மைனஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த கிரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம். அசத்தலா இருக்கு, டேஸ்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஸ் சிக்கனு. ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அதனால கொஞ்சம் ஆறிடுச்சு. சுட சுட சாப்பிடும்போது மேபி வந்துட்டு நல்லா இதுவாக இருக்கும். இன்னும் பட்டு சூடு இருக்கு. வந்து சீஸ் சிக்கன் சொல்லிட்டு இதுவும் அதே மாதிரி போன்லெஸ் தான் பாருங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் வந்து மேல வந்து தூவி விட்டுருக்காங்க. நல்ல இந்த சீஸோட அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க, இது மேல எல்லாம் ஃபுல்லா வந்து சீஸ் தான், ஃபுல்லா அப்படியே கோட்டா இருக்கு பாருங்க, அப்படியே வழுக்குது. அந்த சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரமா தெரியுது. இல்லைன்னா அப்படியே வந்து சாப்பிட்னா குழந்தைங்களாம் லைக் பண்ணி சாப்பிடும். ரொம்பவே நல்லா இருக்கு, அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து போன்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது வந்து அந்த அளவுக்கு காரமும் இல்லை. சரி, மைனஸோடையும் விட்டு சாப்பிடலாம். குழந்தைங்கள்லாம் வந்து உண்மையிலே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வந்து ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு மேலெல்லாம் நல்லா சீஸ் வந்து துருவி போட்டிருக்காங்க, கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோவை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கருவேப்பிலை வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம கிறிஸ்பா இருக்கு வெளியில. எல்லாமே வந்து ஃபிஷ் தான். இது செம்ம கிறிஸ்பா இருக்கு. நல்ல உள்ள வந்து சாஃப்டா, ஏன்னா ஃபிஷ்ன்றதுனால எதுவும் அந்த முள்ளு போன் எல்லாம் எதுவுமே கிடையாது. செம்மையா இருக்கு டேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மசாலா சிக்கன் கபாபுன்னு சொல்லியிருக்காங்க. இது மேலேயும் அதே மாதிரி சீஸ் எல்லாம் வந்து திருவி போட்டிருக்காங்க. நல்ல கார்னிஷ் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ரெட் சில்லி அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியான சாஃப்டா இருக்கு, நல்லா சாஃப்ட். அதே மாதிரி மசாலா கபாபுன்னு சொன்ன மாதிரி நல்லா அந்த மசாலா ஃபுல்லா வந்துட்டு காரஞ்சரமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது. அவங்க போட்டுருக்க மசாலா நல்லாயிருக்கு. நல்ல உண்மையிலே காரஞ்சரமாக அசத்தலாக இருக்குது. ஸ்டார்டர்ஸ்லாம் நம்ம வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பார்க்கலாம். நல்ல பாசுமதி ரைஸில் பிரியாணி இது. ஸோ இது மேலே வந்து ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. பீசஸ் ஒரு லெக் பீஸ் தான் இருக்குது. பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தருது எடுக்கும் போதே. வந்து டேஸ்ட் பண்ணலாம். இது கூட வந்து ஒரு ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. நல்ல நாம்பூர் பிரியாணிலாம் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கு. பாசுமதி ரைஸ்ல பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பிரியாணி சாப்பிடும் போதே அது ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவா தெரியுது. ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிடும் போதே. நல்லா இருக்கானா நல்ல லெக் பீஸ் பெருசாக இருக்கு பாருங்க. செம்ம சாஃப்டாக இருக்கு. நல்ல ஜூஸியாகவும் இருக்கு. அந்த மசாலா நல்லா வந்து பிளெண்டாக இருக்கு. பிரியாணியோட அந்த மசாலாலாம் சேர்த்து செம்மையாக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ அந்த பிரியாணி பீஸோட ரைஸும் சேர்த்து சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட் வந்து ஹாலிடேஸ்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய டைமிங்ஸ் வந்து மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து அலக்காடு தான், கோம்போலாம் கிடையாது. பட் ஆனால் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உள்ளே வரும்போது ஆம்பியன்ஸ் வந்து அருமையாக இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.